ஒரு அழகான கிராமத்துல அனுசூயா அரவிந்த் அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. மத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்தை பங்கு போட்டுக்குவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் சுரேஷ். சுரேஷ் ரொம்ப நல்லவன். அப்பா அம்மா மேல ரொம்ப கௌரவத்தை வச்சிருக்கிறவன். அவனுக்கு பட்டணத்துல இருக்கிற பெரிய பணக்கார பொண்ணான அவனி கூட கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகு. ஆனா பணம் இருக்கு அப்படிங்கிற திமிர் அதிகம். கல்யாணமான கொஞ்ச நாள்லயே பண திமிரால மாமனார மாமியார ரொம்ப திமிரா நடத்திக்கிட்டு இருந்தா. அத்தை மாமாவை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. ஒரு நாள் காலையில அவனே கோவமா வீட்டுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு சுரேஷ் கூட, எங்க இந்த வீட்ல என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? நான் ஒரு விஷயத்த சொன்னேன், என்ன ஆச்சு? என்ன அவனி காலையில இப்படி கத்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் நிதானமா பேசக்கூடாதா? நிதானமா பேசணுமா? எப்படிங்க என்னால நிதானமா பேச முடியும்? நான் நேத்தே உங்க அம்மா கிட்ட சொன்னேனே, இந்த ஹால்ல இருக்கிற பழைய சோஃபாலாம் எடுத்துட்டு புதுசா சோஃபாவை வாங்கி போடுங்கன்னு. ஆனா அவங்க இதுவரைக்கும் என் பேச்ச கேட்டாங்களா? இன்னும் அந்த பழைய சோஃபாவே வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனி, நீ இன்னும் புரிஞ்சுக்கலையா? அது பழையசா இருந்தாலும் எங்க அப்பா அம்மாவுக்கு சென்டிமெண்டானது. எங்க தாத்தா எங்க அம்மாவுக்காக செஞ்சு பிறந்த வீட்டுல இருந்து அனுப்புனது. அதுல எவ்வளோ பழைய ஞாபகங்க அடங்கியிருக்கு. அதுக்குதான் அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கிறது. சென்டிமெண்டா? அதுக்குன்னு அதெல்லாம் என்னால அப்படியே வச்சுக்க முடியுமா? நான் பிறந்து வளர்ந்த அவ்வளோ பெரிய வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்க அப்பா எனக்காக எவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? நான் எங்க வீட்ல எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தவன்னு தெரியுமா? குறைஞ்சது என் இஷ்டப்படி இந்த வீட்ல ஒரு சோஃபா கூட என்னால வாங்க கூடாதா? என் வீட்ல இருந்து கொண்டு வந்த காசெல்லாம் உங்க கையில தானே கொடுத்தேன். இப்ப இந்த வீடு கூட அந்த காசுல தான் நடக்குது. நீ அப்படியெல்லாம் பேசாதம்மா. அது எங்க பெரியவங்களோட ஞாபகம். நீ வேணானா புது சோஃபா செட் எல்லாம் வாங்கிக்கமா. நாங்க வேண்டான்னு சொல்லல. இருந்தாலும் அந்த பழைய சோஃபா செட்டை எங்க ரூமுங்கள்ல வச்சுக்கிறோம். ஆனா அதுக்குன்னு அதெல்லாம் தூக்கி கடாசணும்னு சொல்லாதம்மா. ஓஹோ, அப்படின்னா உங்க இஷ்டம்தான் பெரிய இஷ்டமா? என்னோட விருப்பப்படி இங்க எந்த பொருளுங்களும் வைக்க கூடாதா? என்ன அத்தை, பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா? என் காசுல தானே இந்த வீடே வாழ்ந்துகிட்டு இருக்கு. என்னம்மா அனுசூயா, காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? மாமியாருக்குன்னு மரியாதை இல்ல? இதுதானா உங்க அப்பா அம்மா கத்து கொடுத்தது? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? ஓ, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க அப்பா அம்மா கொடுத்த வரதட்சணை காசுல தானே இந்த குடும்பமே இப்ப உக்காந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த நன்றி கொஞ்சமாச்சு இருக்கணும்ல. என்னோட காசு மட்டும் வரலன்னா நீங்க எப்படி வாழ்ந்திருப்பீங்க? இங்க பாருமா அவனி, நாங்க ஒன்னும் உன்னோட காசுல உக்காந்து சாப்பிடல. அந்த கடவுள் புண்ணியத்தால எங்க கையில 4 காசு இருக்கு. அதுலதான் நாங்க உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ எங்க வீட்டு மகாலட்சுமி. அதனாலதான் உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கோம். என்னது கௌரவமா? எனக்கு உங்கள மாதிரி பொய் கௌரவம் தேவையில்லை. நீங்க என்னோட பணத்துக்கு கௌரவம் கொடுத்த போதும். பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம். இந்த கௌரவம் கூட பணத்தால தான் வந்தது. அவனி, அம்மா முன்னாடி நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு சமமா பேசுறது நல்லதா? அப்படின்னு சுரேஷ் திட்டின உடனே அவனி கோவமா ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டா. இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அனுசூயா அம்மாவோட பிறந்த நாள் வந்தது. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீடெல்லாம் கோலாகலமா இருந்தது. அவனி ஒரு பக்கத்துல உக்காந்துக்கிட்டு போனை பாத்துக்கிட்டு இருந்தா. வந்தவங்க எல்லாருமே அனுசூயா அம்மாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த பக்கத்து வீட்டுக்காரங்களான ராஜம்மா அனுசூயா அம்மா கிட்ட, அனுசூயம்மா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வருஷமாவது நீங்க நினைச்சதெல்லாம் சந்தோஷமா நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி அண்ணி, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அங்க வந்த பக்கத்து வீட்டு கமலம்மா அனுசூயா அம்மா கிட்ட, அனுசூயம்மா, இந்த காலத்துல உங்கள மாதிரி யார் இருக்கா? யாரு வந்தாலும் நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசி அனுப்புறீங்க. உங்கள மாதிரி ஜனங்களை பாக்குறது பெரிய அபரூபம். அதே நேரத்துல அங்க வந்த சொந்தக்காரங்களான ராமாராவ் பார்வத்தம்மா அனுசூயம்மா கிட்ட இப்படி சொன்னாங்க. ஆமா ஆமா அனுசூயம்மா, போன வருஷம் இதே நேரத்துல எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களோட தங்க காசு மாலையை வித்து எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க இல்லனா என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிருக்கும்.
நீங்க செஞ்ச உதவிய எங்க வாழ்க்கையில மறக்க மாட்டோம். சுயம்மா, உங்க கையில ஏதோ ஒரு அபரூபமான சக்தி இருக்கு. நாங்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் எங்களை உட்கார வச்சு சமைச்சு போட்டுதான் அனுப்புவீங்க. உங்க கை அவ்வளோ ராசியான கை. ஆமா ஆமா, அனுசூயம்மா நம்ம ஊருக்கு வந்த நாள்ல இருந்து எத்தனையோ ஏழை ஜனங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. யாரு வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களே பாத்துக்குவாங்க. அவனியம்மா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடைக்கிறதுக்கு நீங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். அனுசூயம்மா அவங்க கஷ்டத்தால இந்த வீட்டை இவ்வளோ நல்லா மாத்திருக்காங்க. இந்த வீட்டோட ஒவ்வொரு செங்கல்லையும் அவங்களோட கஷ்டம் நிறைஞ்சிருக்கு. அப்படியா? அப்படின்னா எங்க அத்தை கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாங்களா? ஆமாமா, சுரேஷ் சின்ன குழந்தையா இருக்கும்போது அரவிந்த் அண்ணனுக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சு. அப்போ அனுசூய அம்மா தான் நைட்டு பகலுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சு இந்த வீட்டை காப்பாத்துனாங்க. சுரேஷ கூட கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் கர்வம் இருந்ததில்ல. எவ்வளவோ ஆடம்பரம் இல்லாம வாழுவாங்க. அவனே இந்த வார்த்தையெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தா. மாமியார பத்தி, அவங்க செஞ்ச நல்ல விஷயத்த பத்தி பொறுமையா கேக்குறது இதுதான் முதல் தடவை. மாமியாரு எவ்வளவு நல்லவங்க, இந்த சொசைட்டில அவங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்குன்னு அவ எல்லா விஷயத்தையும் உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தா. பிறந்த வீட்டுல காசு இருக்குன்னு அதை யோசிச்சு யோசிச்சு எவ்வளவு கர்வத்தோட நடந்தேனா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு மனசுக்குள்ளேயே குமரிக்கிட்டு இருந்தா. அவனே நிதானமா அங்கிருந்து எந்திரிச்சு அவளோட ரூமுக்கு வந்து கதவை சாத்திக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. மாமியாருக்கு சொல்ல கூடாததெல்லாம் சொல்லிட்டேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. நான் கொண்டு வந்த வரதட்சணை காசுல தானே நீங்க எல்லாரும் உக்காந்து சாப்பிடுறீங்கன்னு நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மாமியார எப்படி குத்திக்கிட்டு இருக்கோன்னு யோசிச்சா. மாமியார் மாமனார கூட எவ்வளவுதான் கோவமா பேசினாலும் ஒரு நாள் கூட அவங்க என்ன திட்டிலேயே, என்ன கஷ்டப்படுத்தலையேன்னு யோசிச்சுக்கிட்டு உக்காந்து இருந்தா. தான் எப்பவுமே கொண்டு வந்த நகை பணத்தை பத்தி தான் யோசிச்சேனே, அத்தையோட மரியாதை பத்தி யோசிக்கல. அவங்கள மரியாதை குறைவா பேசிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் டைனிங் டேபிள்ல எல்லாரும் சாப்பாட்டுக்கு உக்காந்து இருந்தாங்க. அப்போ அவனி நேரா வந்து அனுசூய அம்மா கிட்ட, அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நான் பிறந்த வீட்டுல பண திமிரோட வாழ்ந்தேன்னு உங்ககிட்ட ரொம்ப கௌரவ குறைச்சலா பேசிட்டேன். அம்மா, அவனி எதுக்காகமா அழுவுற? என்னம்மா ஆச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உன் கண்ணுல நான் கண்ணீரை பார்த்ததே இல்லையே. அத்தை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட வீட்டு பண திமிருல உங்க கூட ரொம்ப மரியாதை குறைவா பேசிட்டேன். என்னோட காசுல நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டேன். உங்க தாத்தாவோட ஞாபகத்தை கேவலப்படுத்தி பேசிட்டேன். ஆனா நீங்க மட்டும் என்ன உங்க சொந்த பொண்ணாதான் நினைச்சீங்க. நான் உங்க கூட எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நீங்க என்ன திட்டினதில்ல. உங்க நல்ல மனசு, நல்ல குணத்தை பத்தி யோசிக்காம நான் பேசி தப்பு பண்ணிட்டேன். அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன். மா அவனி, நீ என்னோட மருமக கிடையாதுமா, என்னோட சொந்த மக. ஒரு பொண்ணு கல்யாணமாயி மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டோட பழக்க வழக்கம் மாற்றங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அப்படிதான் உனக்கும் ஆயிருக்கு. ஒரு மனுஷன் தப்பு பண்றது சகஜம். ஆனா செஞ்ச தப்ப பத்தி யோசிச்சு பశ్చాத்தாபம் பண்றான் பாரு, அதுதான். நீ உன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டல, அதுதான் எனக்கு 10,000 ரூபாய்க்கு சமம். மனசு எவ்வளவு நல்ல மனசுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப எதுக்காக அழுவுற? கண்ணை தொடச்சிக்கோ. அம்மா அவனி, நீ செஞ்ச தப்ப உணர்ந்து பெரியவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறியே, எங்களுக்கு இதுவே போதும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். ஆனா குடும்பத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷம், அந்யோன்யம் எப்பவுமே வரவே வராது. உண்மையான சந்தோஷம் நம்ம சம்பந்தம் அப்படின்னு இன்னைக்கு உனக்கு ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். நீ மாமூல் அவனி ஆயிட்ட. எங்க அம்மா மனச நீ ஜெயிச்சிட்ட. உன்னோட பழக்க வழக்கத்தினால நம்மளுக்குள்ள விரிசல் வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு நானும் சரியாயிட்டேன். அதே நேரத்துல வீட்டுக்கு வந்தவங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் விடிய காலையில அவங்க வீட்ல பண்டிகை கோலாகலமா இருந்தது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி
அவனி எந்த சோஃபா செட்டை தூக்கி கடாசணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அதே சோஃபா செட்டு ஹால்ல போட்டு மாமனார் உக்காந்து இருந்தாரு. அவனியோட கிச்சன்ல இருந்து நல்ல கமகமன்னு சமைக்கிற வாசம் வந்தது. அவனி அவனி இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்கம்மா. நீ ஒத்தையிலேயே எவ்வளவுதான் கஷ்டப்படுவ, நானும் உனக்கு துணைக்கு வரேம்மா. சரிங்க அத்தை. ஆனா இன்னைக்கு நீங்க சமையல் அறைக்குள்ள வர்றதே வேண்டாம். உங்களுக்காக நம்ம சொந்தக்காரங்களுக்காக நான் ஒத்தையிலேயே சமைச்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச பாயசம் கூட செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க சந்தோஷமா உக்காந்துக்குங்க. பரவாயில்லம்மா அவனி, நீ ஒத்தையிலேயே செய்யறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானும் உனக்கு உதவி செஞ்சா சீக்கிரமா முடிச்சிடலாம்ல. இல்ல அத்தை, நீங்க இத்தனை நாளா இந்த குடும்பத்தை உங்க தோள் மேல வச்சு சுமந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் மருமகளா நான் வந்துட்டேனே. இந்த வீட்டு வேலை, வீட்டு பொறுப்பு இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பயப்படாதீங்க அத்தை. நீங்க எந்த சமையலை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, அதப்படி நான் செஞ்சிட்டேன். மருமகளே, இன்னைக்கு மாமியார சமையல் அறைக்குள்ள விடமாட்ட போலயே. மாமியாருக்கு நல்ல ரெஸ்ட கொடுத்துருக்க. ஆமா மாமா, இத்தனை நாளா நம்ம எல்லாரும் நல்ல திருப்தியா சாப்பிடணும்னு அத்தை அவங்களோட வாழ்க்கையே நம்மளுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அதுக்குதான் மாமா இனிமே அத்தைக்கு எல்லாத்துல இருந்தும் ரெஸ்ட் கொடுக்கலான்னு உங்களோட ஆசீர்வாதம், அத்தை ஆசீர்வாதம் எப்பவுமே என் மேல இருக்கணும். நீ எங்க அம்மாவை எங்க அப்பாவை இவ்வளோ கௌரவமா பாத்துக்குவே அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஒரு நேரத்துல எங்க அப்பா அம்மாவை சரியா கவனிக்க மாட்டேங்கிறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவன். சுரேஷ், உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க நல்ல மனசு முன்னாடி எந்த சொத்தாலையும் நிக்க முடியாது. என் பிறந்த வீட்டு சொத்தெல்லாம் கொண்டு வந்தாலும் அவங்களோட குணத்து முன்னாடி நிக்க முடியாது. அந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிற என்னோட மாமியார நல்லபடியா பாத்துக்கிறது, நல்லபடியா கவனிக்கிறது, அதை விட எனக்கு என்ன இருக்கு? எல்லாரும் பாத்தீங்களா, நம்ம அவனி மாதிரி மருமக கிடைக்கிறது நம்ம குடும்பத்தோட அதிர்ஷ்டம். அவனி இந்த வீட்டு மருமக கிடையாது, இந்த வீட்டுக்கே வெளிச்சம் கொடுக்கற விளக்கு. உங்களை மாதிரி ஒரு நல்ல அத்தை கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். நீங்க மட்டும் என் தப்ப அன்னைக்கு பொறுமையா பாக்கலனா இன்னைக்கு உங்களோட நல்ல குணத்தை நான் பாத்திருக்கவே மாட்டேன் அத்தை. பணம், சொத்து, நகை, நட்டை விட மனுஷனோட நல்ல குணம்தான் உயர்ந்ததுன்னு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க. இப்படி எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சாங்க. அவனி தன்னோட சொத்தோட கர்வத்தை விட்டு அத்தை மாமாவை கடவுளா நினைச்சு அவங்கள கும்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல சந்தோஷம், ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருந்தது.